إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون எல்லா புகழும் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு குறித்தாகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் நல்லற தோழர்கள் தோழிகள் மீதும் இங்கே ஒன்றுகளும் இருக்கின்ற நம் அனைவர் மீதும் எந்த நிமிடமாக அல்லாஹ்வுடைய மகத்தான அருளால் இஸ்லாம் ஒரு குடும்பவியல் என்ற தலைப்பின் கீழ் நேற்றைய தினம் பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும், கணவன் மனைவியாக அல்லாஹ் அவர்களுக்கு என்னென்ன பொறுப்புகளை சொல்லுகின்றானோ அந்த பொறுப்பை நாம் சரியாக நிறைவேற்றினால் குடும்பம் மகிழ்ச்சியாக செயல்படும் என்பதை பார்த்தோம். அதில் எவ்வளவுதான் கணவரை விட மனைவி அறிவாற்றல் மிக்கவராக இருந்தாலும் ஆலோசனைகளை சொன்னாலும் அந்த முடிவை எடுக்கிற இடத்தை கணவனுக்கு வழங்க வேண்டும், அது அவருடைய உரிமை என்று நம்ம படித்தோம். அடுத்து மனைவியுடைய உரிமை சம்பந்தமாக இஸ்லாமுக்கு சொல்லுது. மனைவியுடைய கடமை என்ன என்று இஸ்லாமுக்கு போதிக்கும் போது குடும்பத்தை கவனிப்பதும் பிள்ளைகளை ஆளாக்குவதும் வீட்டில் இருக்கின்ற கணவனுக்கு சொந்தமானவர்களை அவர்களுக்கான பணிவிடைகளை சரியாக செய்து கொடுப்பதும் மனைவியுடைய பணியாக இருக்கும். இதை தாண்டி ஒரு பெண்ணுக்கான விருப்ப தேர்வுகள் இருக்குமானால், ஒரு தொழில் பண்ணவோ அல்லது ஏதேனும் ஒரு விருப்பமான ஒரு செயலை மார்க்கம் அனுமதித்த வகையில் ஏதேனும் செய்ய நாடினால் அந்த விருப்ப தேர்வுகளை கணவன் என்ன செய்யணும், வழி அமைச்சு கொடுக்க வேண்டியது கணவனுடைய கடமை. திருமணை சமைப்பதற்காக மட்டும் பெண்கள் என்ற நிலையை என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம அமைச்சிடக்கூடாது. நம்முடைய சகோதரர்கள்ட்ட அப்படியான ஒரு எண்ண ஓட்டங்கள் இருக்குது. அப்படி சமைக்கிற வெறும் மிஷினாக மட்டும் பெண்ணை என்ன செய்யக்கூடாது, சமைப்பதும் குழந்தை பெற்றுக்கொள்கிற மிஷின் மட்டும்தான் பொம்பளை, அவங்களுக்குலாம் உணர்வு இல்லை என்கிற மாதிரியான கருத்து தவறான கருத்து. இப்படி இஸ்லாத்தில் இல்லை, சரியா? இல்லாத ஒரு கருத்தை நாம ஆணாதிக்கம் என்ற பெயரில் திணிப்பது தவறான ஒரு கருத்தாக இஸ்லாம் சொல்லும். பெண்ணுடைய கவனம் எதில் இருக்கணும் அப்படின்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், சஹீஹ் புகாரியில் 2554வது செய்தியை பார்க்கணும். குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரய்யத்தி, ஆணும் பெண்ணும் உங்களில் ஒவ்வொருத்தரும் பொறுப்பாளர்களாக இருக்கின்றீர்கள். எல்லாருமே நிர்வாகி தான், ஒவ்வொரு மட்டத்தில் நிர்வாகத்தில் இருக்கு. கடை நிறுவனங்கள் நடத்தினாலும் வீட்டில் ஒரு நிர்வாகம் இருக்கிறது, அதுவும் நிர்வாகம் தான். குடும்பவியல் என்கிற நிர்வாகம், எல்லாருமே நிர்வாகிகள் தான். அதை பற்றி அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்பான், நீங்கள் எதை நிர்வகித்தீர்களோ அது பற்றி விசாரணை மறுமையில் நிச்சயம் உண்டு என்று பெருமானார் சொல்றாங்க. அர்-ரஜுலு ராயின் அலா அஹ்லி பைத்திஹி வ ஹுவ மஸ்ஊலுன் அன்ஹும், ஒரு ஆண் என்பவன் இந்த குடும்பத்துக்கான தலைவன், அவனுக்கு கீழே உள்ளவர்கள் குறித்து மறுமை நாளில் விசாரிக்கப்படுவார்கள். மனைவிட்ட எப்படி நடந்துக்கிட்டார், தாய் தந்தையிட்ட எப்படி நடந்து கொண்டார், சமூகத்தில் எப்படி நடந்து கொண்டார், பிள்ளைகள் விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார் என்பதை அல்லாஹ் என்ன தகுதியை சொன்னாரோ அந்த தகுதியை ஒரு நிறைவேற்றினாரா இல்லை என்பதை அல்லாஹ் கண்டிப்பாக கேள்வி கேட்பான். எல்லாருக்கும் இந்த ஆண்களுக்கு இந்த கேள்வி உண்டு. குடும்ப பொறுப்பு இல்லாமல் இருக்கிற ஆண்கள் கண்டிப்பாக மாட்டிடுவாங்க. எனக்கு என்ன தான் வயிறு மட்டும் நிறைஞ்சா போதும்னு சில ஆண்கள் இருப்பாங்க, நிறைய குடும்பங்களில் அதை பார்க்கணும். அவர் வயிறு நிறைஞ்சா அதான சட்டியை அம்படி வலிச்சு விட்டுட்டு போயிடுறது. வீட்டுக்காரி இருக்காள, பிள்ளைகள் இருக்கா, அதெல்லாம் ஒரு காக்கில் கறியில் 250 கிராம் கறியில் 49 கிராம் சாப்பிடுவாரு. சரிங்களா? கடைசி கொஞ்ச காலம் என்ன செய்யறது, வெறும் கடுவை மட்டும் வச்சுட்டு ஐயோ பாவம் வீட்டுக்காரி இருக்காங்க அப்படி விடுறதில்லை. அதெல்லாம் இஸ்லாத்தில் வேணாம்னு சொல்லுது. சமமாக இதெல்லாம் பார்க்க சொல்லும். உணவுகள், உடைகள் இதெல்லாம் சமத்துவமாக இருக்கணும்.
விருப்பத் தேர்வுகளுக்கு இணங்க இருக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்போ இதெல்லாம் கேட்பான்ல, தான் வயிறு மட்டும் நிறைஞ்சா போதும்னு சில ஆண்கள் இருக்காங்கல்ல, ரொம்ப மேலாதிக்கத்தனமாக நடப்பாங்க. வயிறு நிறைஞ்சா முடிஞ்சிச்சு, வயிறு நிறையலன்னா டாஸ் பூசு, வயிறு நிறைஞ்சுன்னா அமைதியாயிடும். இந்த மாதிரியான ஆண்கள் இருக்காங்கல்ல, இவங்க அவங்களுடைய நிலையை மாற்றணும். தனக்காக மட்டும் வாழ்றதுங்கிற நிலை இருக்குல்ல, அப்புறம் கல்யாணம் முடிச்சுக்க கூடாது. ஹோட்டல் இருக்குது, எங்கேயோ போய் சாப்பிட்டுக்கலாம். நல்ல நல்ல ஹோட்டல் இருக்குது, மந்திலாம் இப்போ நம்ம ஊரில் நிறையா போடுறாங்க, நல்லா போய் சாப்பிட்றணும். கல்யாணம் முடிக்கிறதுங்கிறது வந்து இந்த ஹோட்டல் வந்து சமையல் மாஸ்டர் நம்ம வீட்டுக்காரி அப்படி கிடையாது. அப்படி இந்த மாதிரியான லெவலில் இருக்கிறாங்கல்ல, இவங்க தங்களுடைய லெவலை மாற்றணும். தப்பான புரிதல் இருக்கிறாங்க, அது ரொம்ப பிழையானது. அது வந்து இது பற்றியெல்லாம் நல்லா விசாரிப்பான். உணவுல, உடையில, நடந்து கொள்கிற விதங்களில் உரிமை மீறி நடப்பது, இதெல்லாம் விசாரிக்கப்படும் ஆண்கள்கிட்ட என்று இஸ்லாம் சொல்லுது. வல்மரஅத்து ராயியத்துன் அலா பைத்தி பாபிஹா வ வலதி. ஒரு பெண் என்பவள் குடும்ப தலைவி ஆவாள். அவள் கணவனுடைய பிள்ளைகள் விஷயத்திலையும் கணவனுடைய சொத்துக்கள் விஷயத்திலையும் மான மரியாதை விஷயத்திலும் பொறுப்பாவார் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது எல்லாமே குடும்ப நிர்வாகத்தின் தலைவி ஆணை பொறுத்தளவுக்கு சம்பாதிக்க போயிடுவார். பெரும்பகுதி அவருடைய நேரங்கள் இல்லைன்னா மனைவி மக்களுடைய உணவு உறைவிடத்துக்காகவே நேரங்கள் ஃபுல்லாக செலவழிப்பார். அவர் பிள்ளைகள் மேலே ரொம்ப கவனம் செலுத்த இயலாது. சொத்துக்களை கூட அவர் வேங்கி அனுப்புவாரே தவிர அதை பாதுகாத்து பன்மடங்காக்குறது யார் கையில் தான் இருக்குது? நல்ல மனைவி கையில் தான் இருக்குது. உதாரித்தனமாக 10,000 ரூபா கொடுத்தோம்னா 20,000 ரூபாய்க்கு என்ன செய்யுது? எல்லாத்தையும் சாப்பிட்டு ஏற்பட்டு இல்லை 10,000 ரூபா கடமை இருக்கு, கடன் எழுதி வைக்கக்கூடாது. 10,000 ரூபா தந்தாரா 8,000 ரூபாயில செலவு முடிச்சிடும். 2,000 ரூபா மிச்சம் வைக்கிற பாருங்க, அவன் தான் நல்ல மனைவி. இஸ்லாம் சொல்லுது வரவுக்கு ஏற்ற செலவாக இருக்கும், விரலுக்கு ஏற்ற வைக்கும்போது அதுதான். வரவு 8 செலவு 10 காதை முடிஞ்சு கடைசி கடனை சொத்தை விற்று நடுவோட்டு வராங்க. இப்படி நிறைய ஆண்கள் நிம்மதி இல்லாமல் போயிடுறாங்க. இஸ்லாம் சொல்லுது கணவனுடைய சொத்துக்கும் வீட்டுக்கும் கணவன் மூலமாக பிறந்த பிள்ளைகளுக்கும் மானத்துக்கும் மரியாதைக்கும் மனைவிதான் உடைமையாள். அவள் அதை பற்றி அல்லாஹ் மறுமையில விசாரிப்பான். வகை மஸ்ஊலத்துன் அன்ஹும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான. குடும்பத்தை கவனிப்பது, பிள்ளைகளை ஆளாக்குவது, வீட்டில் இருக்கிற விஷயங்களை பன்மடங்காக பெருக்குது, நன்மையான விஷயங்களை, இதெல்லாம் யார் முடிவு எடுக்கணும்? கணவனுக்கு உட்பட்டு மனைவி அதை என்ன செய்யணும். இதில் சில கூடுதலான சில பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம பெரிய நிர்வாக திறமையானு சொல்லி கணவன் கொடுத்த அந்த காசை ஒரு சொத்து பத்தை முடிக்கிறத கணவனுக்கு தெரியாமல் முடிக்கிறது. இதில் போய் என்ன ஆகுதுன்னு நினைட்டா, மாமனாரை வச்சு மாமியாரை வச்சு என்ன செய்ய, அதைத்தான் அம்மா மனைவியாக இருக்கும் உம்மா வாப்பா வச்சு சொத்து வீட்டுக்காரனுக்கே தெரிய மாட்டேங்குது. கடைசியில் ஊருக்கு வந்தா 40 வருஷம் கழித்த பிறகு என்ன சொத்து என்னன்னு தெரியாமல் பார்த்தா கடைசியில் அவங்க பேரில் இருக்காம, இவன் வீட்டுக்கு வந்து பார்த்தா சண்டவர் தான் சொத்தை மட்டும் அதோட முடிச்சிருக்காரு மாமனார். அவர் பேர்லேயே அவன் மக பேர்லேயே வாங்கி வச்சிருக்காரு. என்னடான்னு பார்த்தா எல்லாம் அவன் உழைச்ச காசு. இது எப்படி சரியா வரும்? அவன் உழைச்ச காசு நம்ம சொத்து வாங்குறோம்டா, அவனுக்கு உடமையானவனுக்கு தெரியாமல் என்ன சொத்து வாங்குற? இது எப்படி குடும்பவியல்ல சரியா வரும்? இந்த சொத்து விவகாரத்துக்குள்ள போன பல குடும்பங்கள் நாசமா போச்சு. சொத்தை மட்டும் குறிக்கோளாக யார் கணவன் மனைவி வச்சிருக்கிறாங்களோ இந்த குடும்பங்கள்லாம் சொத்து இருக்கும், மகிழ்ச்சி இருக்காது வாழ்க்கையில. துட்டுன்னு இப்படி இருக்காங்க பாருங்க, இவங்கள்ட்ட மகிழ்ச்சி இருக்காது. நிறைய பேர் நம்ம பார்த்தோம். இதுல இது சம்பந்தமாக இஸ்லாம் கேள்வி கேட்கும். அல்லாஹ் சொல்றான், கணவனுடைய சொத்து மூலமாக, கணவனுடைய உழைப்பு மூலமாக வருகின்ற எல்லா சொத்தும் கணவன் தான் அதுக்கு உடமையாகும். கணவன் பேர்ல தான் அது பதிவு செய்யும். அப்படி நீங்க பதிவு செய்து வெளியூர்ல இருக்கிறாருன்னா கணவன் வரும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். தெரியாம பதிவு செய்தது வந்து பிழையானது. இதுல பல பெண்களுடைய மான மரியாதை ஊசலாடிடுச்சு. ஆட்டோ டிரைவரோட போன, டாக்ஸி டிரைவரோட, இங்கேருந்து போன புரோக்கரோட, அவங்கள்ட்ட சாதாரண பழகினவங்க நாளடைவில் என்ன ஆகிப்போச்சுன்னு தவறான ஒரு பழக்கத்துக்கு போயிருந்த வரலாற்றில் நம்ம ஊர்களில் நடந்த கதைகளை அன்றாடம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் ஏன் கணவனுக்கு தெரியாமல் செய்யணும், மாமியாருக்கு தெரியாமல் செய்யணும், மாமனாருக்கு தெரியாமல் செய்யணும், கணவனுடைய குடும்பத்தில் மறைச்சிடணும்னு ஒரு பெண் முடிவு எடுத்தா பாருங்க, அது அவருடைய கற்பை கூட சூறையாடுகிற நிலைக்கு. பொய் சொல்லணும்னு எங்கே இறங்குனாங்களோ தாய்மார்கள், அங்கே அவங்களுடைய குடும்பத்தை இழந்துடுறாங்க. மகிழ்ச்சியே போயிருக்கு. வெறும் சொத்துக்காக மட்டும் அந்த பெண் வாழ்கிற மனநிலையில் போயிடுறா. இது சிக்கலா போயிடும். சரியா? இது நடைமுறையில் நாங்கள் பார்க்குற செய்தியாக பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு அப்துல்லா பின் அம்ர் பின் அல் ஆஸ் என்ற நபி தோழர் இருக்காரு. இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டால் நோன்பைக்கு, கணவன் மனைவி உறவுகள் குறித்து நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, அதுக்கு இன்னொரு ஆதாரம். இவர் என்ன செய்யறாருன்னா இரவு ஃபுல்லாக வணங்குறாரு, தொழுகிறாரு, பகல் ஃபுல்லாக நோன்பு வைக்கிறாரு. இப்போ ரசூலாட்ட வந்து கேட்குறாரு. ரசூலா சொல்கிறாங்க, எப்பா நீ இந்த மாதிரி கேள்விப்பட்டன, ஒரு சூஃபி மாதிரி இருக்கிறியாம, எப்போ பார்த்தாலும் கொண்டாட்டி பிள்ளைங்கிற கவனம் இல்லையா உனக்கு, இந்த உரிமைகளெல்லாம் பேணணுமா இல்லையா அப்படின்னு வந்து ரசூலாவுக்கு சொல்கிறாங்க, சும் வாக்தேர், நீ நோன்பு நோன்பை விட்டுரு, சுண்ணத்தான நபிலான நோன்புகள் நோக்கம் செய்யும், நோக்காமே இருக்கணும்.
கும் வண்ணம், தூங்கவும் செய் தொழவும் செய் என்று சொல்லிட்டு இன்னலி ஜசதிக்கு அலைக்க ஹக்கன் ஒரு ஐனிக்கு அலைக்க ஹக்கன் இன்னலி ஜவுஜிக்கு அலைக்க ஹக்கன் என்று பெருமானார் சொல்றாங்க. இது ரெண்டு பேருக்கும் குறிக்கும். ஆணோ பெண்ணை யாரா இருந்தாலும் அவங்க உடலுக்கு செய்ய வேண்டிய செல்ஃப் அப்படின்னு ஒன்று, செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதாவது நான் குளிக்கிறது, நான் பல் தைக்கிறது, நான் ட்ரெஸ் போடுறது, என்னுடைய ட்ரெஸ்ஸுகளை அலசுறது, என்னுடைய சுய தேவைகளில் கவனம் எடுப்பது. அதில் ஒன்று தூக்கம். சொல்றாங்க கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடமை உரிமை இருக்குது, அதை நிறைவேற்றுங்க. கணவனோ மனைவியோ இருவருக்கும் மாறி மாறி செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது, அதிலையும் கவனம் வச்சிருங்க, கவனம் தப்பிடாதீங்க சொல்றாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் மனம் சம்பந்தப்பட்டிருக்கனால ரெண்டுக்கும் வேற வேற தாட்ஸ், எண்ணங்கள், வேற வேற சிந்தனைகள் இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. செஞ்ச பொம்மையா செஞ்சு விடுறதுக்கு பாட்டல் கம்பெனியா ஒரு 1000 பாட்டல் அடித்தோம், அரிசி பாட்டில் அல்லது தண்ணி பாட்டில், எந்த மூடி எடுத்து எந்த மூடியில் போட்டால் ஒரே மாதிரி மூடும்டா மனுஷனெல்லாம் அப்படி மூட முடியாது. மனுஷனுடைய மூளை வேற வேற மாதிரி இருக்கும். வேற வேற மாதிரி இருக்கிறது புரிஞ்சு நடக்கிறது தான் உரிமையை பேணுதல்னு அர்த்தம். எனக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, மனைவிக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. நான் கொஞ்சம் டாம்டின்னு இருப்பேன், மனைவி சாப்பிட்டா இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மார்க்கத்துப்பட்டு இருக்கும்னா, எனக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குமானால் அதை செய்யறதுக்கு என்ன முயற்சி செஞ்ச அப்படிங்கிறத எல்லாம் கேட்பான். என் மனைவிக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறத செய்ய வேண்டிய இடத்துல செய்யாம விட்டாங்கன்னா எல்லாம் கேள்வியாகும். ரெண்டு பேருக்கும் இப்படி மாறி மாறி செய்யக்கூடிய கடமைகளும் உரிமைகளும் இருக்கிறது, அதை கரெக்டா பேணுங்க என்று சொல்றாங்க. இதெல்லாம் ஹக்கு, உரிமை, சிவில் ரைட்ஸ், ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு இருக்கிற உரிமை அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இது பற்றி கண்டிப்பா அல்ல கேள்விப்பான். இஸ்லாத்துல இருக்கக்கூடிய உரிமையில் சம்பந்தமான இந்த தலைப்புகளை வருது. இது கணவன் மனைவிக்கு யாருக்கு என்ன உரிமைங்கிறது புரிஞ்சு நடந்துட்டா குடும்பங்கள்ல 80% பிரச்சனை தீர்ந்து வரும். புரியாதனாலதான் நீங்க பிரச்சனை. அடுத்த ஆளுடைய ரோலை, கணவனுடைய ரோலை மனைவி எடுக்கிறது, மனைவியுடைய ரோலை கணவன் எடுத்து மாற்றி மாற்றி செய்யுது. மாமியார் ரோலை மனைவி எடுக்கிறது, மருமகம் எடுக்கிறதுனா அப்ப சிக்கல் தானே. மாமியார் வேலையை மருமகம் பார்த்தா நான் மாமியார் டென்ஷனா, மாமியார் செய்வா மோகன்ட்ட சொல்லி கொடுப்பான். இன்னும் கல்யாணம் முடிச்சுக்கோ பொண்டாடி போய் பேச்ச மீறாங்க, அங்கே சங்காதி பிரச்சனை ஆகும். அவன் ஒண்ணுன்னா அம்மா கறி மோகன்ட்ட சொல்லி கொடுக்க அவன் மண்டலை ஏற்றி மனைவிட்ட சண்டை விடுவானா. இதுக்கு யார் காரணம்? வீட்டுக்காரி தான் பிரச்சனை. உரிமையை முறையா பேணிட்டா மாமியார் வழியா போக தேவையில்லை, 3ஆம் நபர் இன்டர்ஃபியர் ஆக தேவையில்லை கணவன் மனைவிக்குள்ள. இதெல்லாம் உரிமையை சரியாக பேணாத குடும்பங்கள்ல இஸ்லாமிய குடும்பம் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கு என்பதை பார்க்க. சஹீஹ் புகாரில் 1975 அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரசூலா சொன்ன உபதேசம். அதே மாதிரி ரசூலா சொல்றாங்க, பெண்ணுக்கான அந்த உரிமை ரொம்ப முக்கியமான பிள்ளைகளை வளர்க்கறது. அது 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 புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கணவன்கிட்ட மட்டும்தான் மகிழ்ச்சி அப்படிங்கிறது வராது. பொதுவாக ஆணோ பெண்ணை திருமணம் முடிச்சா கொஞ்ச நாளைக்கு ஆசை 60 முகம் 30ங்கிறாங்களே, இது மனிதனுடைய இயல்பு, எல்லாத்துக்கும் அந்த ஈர்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. ரிலாக்ஸ் ஆனப்போ அந்த பாசம் எப்படி பிரியும்னா, பிள்ளைகள் அப்படின்னு ஆளாக வரும்போது பொதுவாக கணவன் மேலே இருந்த அந்த ஈர்ப்பு கொஞ்சம் குறையும். இது எல்லாம் இருக்கும். கொஞ்சம் கட்டத்துக்கு பிள்ளைகள் ஒரு 10ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் தாண்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தோளுக்கு மேலே வளரும்போது கணவனுடைய பாசம் மனைவி மேலே கொஞ்சம் குறைக்கும். இது எதார்த்தம். இது இஸ்லாம் மனிதனுடைய உள்ளங்கள் சம்பந்தப்பட்டது. நீ என்ன புரிஞ்சிடக்கூடாது, குழந்தை இருக்கும்போது ரொம்ப ஈர்ப்பா இருந்திய, ரொம்ப விசாரிச்சிய, சாப்பிட்டியான்னு டெய்லி கேட்டிய, இப்போ 3ஆவது குழந்தை பிறந்துச்சு கேட்கவே மாட்டேங்க பத்திலா அப்படின்னு கூடாது. இது ஒரு குறையா போய் புரிஞ்சுட்டு சொல்லிக்கிட்டு கூடாது. இப்படி இந்த பாச போராட்டம்னு சொல்லி இது ஒரு டார்ச்சர் ஆயிடும் ஆம்பளை. யதார்த்தமான லைஃப்பை புரியணும். ஆணோ பெண்ணோ திருமணத்துக்கு முன்னாடி சிலாக்கு இந்த விரும்பி கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி என்ன சொல்லுவாங்கடா, ரொம்ப காதலிக்கும் போது அப்படி இப்படின்னு கண்ணே மணியே கொலுசே நெக்லஸ் இருப்பான். கல்யாணம் முடிச்ச பிறகு இல்லை, தனதாக மனைவி ஆன பிறகு, கணவன் ஆன பிறகு சும்மா சாதாரணமா இருப்பேன், மனைவி தானே எப்படினாலும் பாசத்தை டோஸை குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம், தனக்குன்னு சொந்தமாயிடுச்சு, உடம்பே ஆயிடுச்சு, சிவில் ரைட்ஸ்ன்னு வந்துருச்சு கணவன் மனைவி. இப்போ கொஞ்சம் அந்த விசாரணை குறைஞ்சிருமா, உடனே செய்யுது கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிலாம் இருக்கு, இப்படி பேசுறீங்க, முதல்ல அப்படி பேசுறதே இஸ்லாத்துல கூடாது, அதை வச்சு கிராஸ் பண்றது. இதை ஒரு பிரச்சனையை வச்சு பஞ்சாயத்துல கொண்டு வந்து பேசினா சின்ன பிள்ளைத்தனமா இருக்குது. இது இப்படியா புரிவாங்க, இது புரியக்கூடாது. இயல்புல மனித இயல்புல அது கிடையாது, எல்லாம் புரிஞ்சுக்கணும். பேச்சலா இருக்கும் போது அடிச்சுடுவோம். ஆம்பளைக்குன்னு ஒரு புத்தி இருக்குது. என்னடா காரியத்தை சாதிக்கிற வரைக்கும் என்ன செய்வான், விவரமா பேசுவான், இப்படி இப்படிமா காரியம் முடிஞ்சிச்சு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு அசலா உழைக்கின்றான். இது ஆம்பளுடைய புத்தி, இதை புரிஞ்சுக்கணும். ஆணும் பெண்ணுக்கான ஹார்மோன்ஸ் விவரமானதா இருக்கு. இது சயின்ஸ். நான் சொல்றது தப்பா புரிஞ்சுக்கிறாதீங்க. மனிதனுடைய ஹார்மோன் சுரப்பு இருக்குல்ல, ஈஸ்ட்ரோஜன்ல இருந்து ஒவ்வொரு ஹார்மோன் பாலியல் சுரப்புக்கான கான்செப்ட்லாம் இருக்குது. இந்த மாதிரி அம்சங்கள் ஆணுக்கு வேற மாதிரி இருக்கு மெட்டபாலிசம், பெண்ணுடைய மெட்டபாலிசம் வேறையா இருக்கு. இதை வச்சு ஆய்வு செஞ்சுட்டு நம்ம பார்த்தோம்னா, நீங்க பழைய முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே மெட்டபாலிசம் இருந்துச்சா, அதை வச்சுக்கிட்டு 3 பிள்ளை பெற்றப்புறம் அதை மாதிரி இருப்பான்னு எதிர்பார்த்தீங்கன்னா விவரம் இல்லாத பொண்டாட்டின்னு அர்த்தம். இது எதார்த்தத்தை புரியணும். பாசங்கள் புரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இன்னொன்று, ஆம்பளையுடைய
பற்றி எனக்கு குர்ஆனே சொல்லுது. 40 வயசுக்கு அப்புறம் என்ன இருப்பான்டா, வாப்பா அம்மாவுடைய தாத்பரியங்கள் அப்போ தான் புரியும். ஆம்பளை 40 வயசுலையும் பொண்டாட்டி புள்ள அப்படி கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கும். 40 வயசு 45 வயசு ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன், தான் பிள்ளை தான் அப்பாட்ட வாப்பாட்ட செஞ்ச சேட்டைகள் மதிக்காம போனதெல்லாம் இருக்குல்ல, அப்போ உனக்கு தன்னுடைய உள்ளம் நெஞ்சம் சுடும். வாப்பாட்ட இப்படி நடந்துக்கிட்டனே, தப்பா நடந்திருக்கேன், இப்படி அப்படிங்கிற எப்போ புரியும்டா, ஒரு 40 எப்போ 40 குர்ஆன் சொல்லுது. 40 வயசுக்கு அப்புறம் தான் அவனுக்கு அந்த மேட்டரே புரியும். எவ்வளவு பெரிய திறமசாலியா இருந்தாலும் சரி, 40 வயசுக்கு அப்புறம் ஒரு தனி வாழ்க்கை. 40க்கு முன்னாடி இளவட்டம், 40க்கு அப்புறம் அடுத்து ஏர்முகம் இல்லை இறங்குமுகம். இறங்குமுகம் வரும்போது மனிதனுடைய நாடி நரம்புகள் ரத்த சுருக்கம் வரும்போது இயற்கையில எதை நோக்கி மனிதன் நகர்வான்டா, தாய் தந்தையை நோக்கி நகர்வான். இதை பெண்கள் புரிஞ்சுக்கணும். என்ன 40 வயசு என் கூட இப்படி பேசுனியா அப்படி பேசுனியா எங்கெல்லாம் கூப்பிட்டு போனியா, இப்போ 40 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு உமா தான் பெருசா போச்சுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா பொண்டாட்டி உட்காந்து. அப்ப இந்த மனிதனுடைய இயல்பை புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சு நடக்கிற, இது புரியாதனால வந்த பிரச்சனை தானே. பாசத்தினால வரக்கூடிய பிரச்சனை, ஓவர் டோஸ் பாசமா கொடுத்துட்டு 40 வயசுக்கு ஒரு பாசம் குறைஞ்சிச்சு, அது ஒரு பிரச்சனையாக்கி வரும்போது மகிழ்ச்சி போயிருந்தா இல்லையா. இஸ்லாம் அப்படிலாம் இல்லை. நீ இதை புரிஞ்சுக்கிட்டேன்னா வாழ்க்கை நல்லா நடக்கும், அமைதியா போகும், மகிழ்ச்சியா இருக்கும் இஸ்லாம் சொல்லு. இதை புரியணும் இஸ்லாம். இதுல பெண்கள்கிட்ட உள்ள பாசம் குறையுதுல. இப்போ ஆண்களும் இதை என்ன செய்யறாங்க, டாமினேட் பண்றாங்க. சில ஆண்கள், எல்லா ஆண்களும் அப்படி இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஆண்கள் என்ன செய்யறாங்கடா, திருமணம் முடிச்ச நிலைப்பாட்டில் இருக்கிற மாதிரியே பொண்டாட்டி 50 வயசுல இருக்குன்னு நினைச்சா சாத்தி ரொம்ப ரொம்ப குறைவு. அதுவும் இவங்களுக்கு புரியல. இது ஹார்மோன் ப்ராப்ளம் தான். இதை நாங்கள் என்ன செய்யறோம், ரொம்ப கரெக்டா புரியணும். வித்தியாசங்கள் இருந்தாலும் இதை புரிய வேண்டிய இடம் இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஏன் அப்படிங்கிறது சொல்ல, ஹைரு நிசாஇ ரகிப்னல் இப்ல நிசாஉ குரைஷின், ஒட்டகத்தில் பயணிக்கின்ற அரபு குல பெண்கள்ல சிறந்த பெண்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சாலி நிசாஉ குரைஷின், குரைஷி பெண்களில் சிறந்தவர்கள் யார் என்றால், அஹ்னா வலா வலதிஹி பிஸ்ஸகரி ஆஃபி அலா ஜௌஜி தாத் ஃபி தாத் யதிஹி என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தங்களுடைய பிள்ளைகள் விஷயத்துல கூடுதல் அக்கறை செலுத்தி இரக்கம் கிருபை காட்டி பிள்ளைகளை வளர்ப்பார்கள். யாரை பற்றி சொல்றாங்க, பெண்கள்ல சிறந்த பெண்கள் குறைசி குல பெண்கள். ஏன் என்று கேட்டால், பிள்ளைகளை வளர்க்கிறது ரொம்ப சிரமம் எடுப்பாங்க. இப்ப பிள்ளைகளை வளர்க்கும் போது கணவனோடு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இப்ப கணவர் என்ன பார்க்கக்கூடாது, என்ன அவர் பத்த பிள்ளை தான், அவருக்கு சேர்ந்து பத்த பிள்ளை. ஆரம்பத்தில் இருக்கிற டைம் மாதிரியே மனைவி என்ன செய்யக்கூடாது. எல்லா நேரங்களிலேயும் அந்த எதிர்பார்ப்புகளை ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடாது. இயல்புல இதை புரியணும். இதை ஒரு குறையாக ஆக்கி வச்சு இதை ஒரு பஞ்சாயத்தா கொண்டு வந்து பார்க்கிறோம். பல குடும்பங்கள்ல பிரிவினைக்கு தப்பான புரிதலுக்கு மார்க்கம் சொல்லுது. பெண்கள் இயற்கையிலேயே குழந்தை பெற்றுட்டாங்கன்னா பிள்ளைகளின் மீது கவனம் செலுத்துகிற பாக்கியம் உடையவர்களாக. ஆம்பளைக்கு அப்படி வராது. நம்ம ட்ரெயின்ல எல்லாம் போறோம், இதெல்லாம் கவனிக்கணும். இதெல்லாம் குறிப்பு தான். வரும்போது பிள்ளை அழுதுகிட்டே இருக்கும். பிள்ளை எரிச்சல் எறும்பு கடிச்சு அழுவான், வயிற்றலிச்சல் அழுவான், வயிற்றால போகலண்டா அழுவான், ஏதாவது வேர்மெண்டா அழுவான், கசகசன் இருக்குன்னா அழுவான். பிள்ளை அழுகுறது பல காரணம். பசி, அது அம்மாவுக்கு தான் தெரியும். என்ன அழுகுங்கிறது யார் கண்டுபிடிப்பா, அம்மா தான் கண்டுபிடிப்பா. அது இயற்கை தாய்மடி இல்லையா, தொப்புள் கூடி உறவு. இவன் என்ன செய்வான், பாப்பா சொல்லு நோயின்னு இருக்கான்னு சொல்லி அப்படி குத்துவான், மண்டையில கொட்டுவான், பிடிச்சி இழுப்பான் அப்பக்காரன். அதை அம்மா தோல்ல போட்டு அதை போட்டு கண்டுபிடிக்கிறது பெரிய கலைங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அது ஒரு தனி துறை. அந்த துறையில் உள்ள ஹார்மோனும் ஆம்பளைக்கு வேலை செய்யாது, பொம்பளைக்கு தான் வேலை செய்யுது. இறைவனுடைய இயற்கை படைப்பு. பொம்பளை இல்லை, எதெல்லாம் பெண்வர்க்கமாக இறைவன் இந்த மனித குலத்தில் படிச்சு, கொசுலேருந்து நாயிலிருந்து பண்ணிலிருந்து கழுதிலிருந்து இந்த தாய்மைங்கிற அந்த உணர்வு இருக்குல்ல, அவங்களால தான் அதை கண்டுபிடிக்கணும். ஆம்பளைக்கு அது வராது. யாராவது ஒரு 2 ஆம்பளை வித்தியாசமா இருக்கலாம், தப்பு கிடையாது, அவங்கள குறை சொல்லலை, பாக்கியம் பெற்ற குடும்பம்னு வச்சுக்கிற வேண்டியதான். எல்லா பெண்களுக்கும் சொல்லிவிட்ட மாதிரி இருக்கும். அப்படியே இருக்கோம்னா அல்லாஹ் அப்பதான் படைச்சிருக்கான் அப்படிங்கிறத புரியணும். அப்ப இது எப்படி இயற்கையில யாருக்கு அமைக்கப்பட்டிருக்கிறோ அந்த நேரங்களை மனைவிக்கு ஒரு கணவன் விட்டு கொடுக்கணுமா இல்லையா, அதை ஒரு பிரச்சனையாக்கணும். எப்படி மகிழ்ச்சி ஆகும் குடும்பம், இதெல்லாம் இஸ்லாம் சொல்லுது. அதே மாதிரி தன் கரத்தில் கணவன் மூலமாக கிடைத்த சொத்துக்கள் விஷயத்துல பேணி பாதுகாக்கிற பெண்களாக இருப்பார்கள். மான மரியாதை விஷயத்திலையும் சொத்துக்கள் விஷயத்திலையும் குறைஷி குல பெண்கள் மாதிரி கணவனுடைய உரிமைகளை பெண்கள் யாரையும் பார்க்கல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. சஹீஹ் புகாரில் அபூ ஹுரைரா அறிவிப்பதாக 5365 இலக்கத்தில் இந்த குறிப்புலாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல இன்னைக்கு இந்த தலைமுறையில 2K கிட்ஸ், இந்த 90க்கு அப்புறம் பிறந்த அந்த இன்னைக்கு இருக்கிற குடும்பம் இருக்குல்ல, புது தம்பதிகளாக பார்க்கப்படும் ஒரு 20 வருஷத்துக்கு இடையில உள்ளவங்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தா எப்போ மாறு செல்போன் 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 இப்படியே கழிஞ்சா இதை அப்போ இது என்ன ஆகும்னா எரிச்சல் தன்மையை உருவாக்கும். ஆணோ பெண்ணோ இன்னைக்கு மகிழ்ச்சி குறைவதற்கு காரணம் செல்போன்லேயே குடும்பம் நடத்தணும். வெளிநாட்டில் இருக்கிற வாழ்க்கை ரொம்ப செய்ய போகும் வாழ்க்கையை போய் நாங்கள் பார்த்தோம்.
ஏண்டா இந்த வாழ்க்கை வாழ்றாங்கிற மாதிரி அவனுடைய வாழ்நாள் முழுக்க தலைவன்லே அழுதழுது அவன் வாழ்க்கையில தொலைஞ்சு வரும்போது அதை மாதிரி செல்போன்லேயே பார்த்துக்கங்க. செல்போன்லேயே குழந்தை வச்சுக்க முடியுமா? செல்போன்லேயே அன்பை செலுத்த முடியுமா? செல்போன் இதெல்லாம் நடக்குமா? தேவையில்லாத விஷயங்களை கிளறி விட்டு மனுஷனுடைய இயல்புல அது தப்பான ரூட்டுக்கு கணவனே என்ன செய்யறான்? வழி அமைக்கும், மனைவியை வழி அமைக்கும். அதனால கடல் தாண்டி இருக்கும்போது, நீண்ட தொலைவில் இருக்கும்போது வலைதளங்களில் பேசுகிறது எல்லாமே பதிவாகும். நல்லா கவனமா நம்ம என்ன செய்யக்கூடாது? தனிமையில் அந்தரங்கத்தில் பேசுகிற விஷயங்களை எல்லாம் செல்போன்ல பேசி தீர்க்கக்கூடிய கணவன் மனைவிகள் வாழ்க்கைன்னு வரப்போகும்போது அதுல அவங்களுக்கு ஈடுபாடு இல்லாத சூழ்நிலையா போயிருக்கு. அப்ப இது ஏன் ஒரு செல்போன்னால வந்த சீரழிவு பாருங்க. இயல்புல இல்லாத மனநிலைக்கு போயிருந்தாங்க. ஒரு பிக்சர்லயே வாழ்க்கைய வாழ்ற சமூகமாக இன்றைக்கு சமூகம், இந்த இளைய தலைமுறை போயிட்டாங்க. குழந்தை வித்துக்கிற பாக்கியம் இல்லைங்கிறான் பல பேர். பிக்சரை படம் இதை எப்படி பார்த்து செல்போன் இப்படியே பார்த்து அவங்களுடைய ஹார்மோன்லாம் போய் செத்துக்கிட்டே இருக்குங்கிறான். அவங்களுடைய ஸ்பேம் இருக்கிற உயிரணுக்கள் அதுக்கான வடிகால் அமைப்பு இல்லாதனால, ஹலாலான முறைகளில் இல்லாதனால இப்படியே பேசி பார்த்து கடைசியில் அவங்களுடைய நிலை எப்படி ஆகுதுன்னா ஸ்பேம்லாம் அவுட்டா போய் குழந்தை பெற்றுக்கிற தன்மை குறைகிறது. இன்னைக்கு ஆய்வு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய சிக்கல் பற்றி ஒரு சமூகமே இப்ப பாருங்க, ஃபெர்டிலைசேஷன் சென்டர்ஸ் நிறைய வரும், கருத்தரிப்பு மையங்கள். எவ்வளவு பெரிய சமூகத்துக்கு நாகரிகமான விஷயம். அதெல்லாம் நாகரிக சமூகத்துக்கு கருத்தரிப்பு மையம். வாங்க உங்களுக்கு குழந்தை பெற்று தரதுக்கு நாங்க ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா கருத்தரிப்பு மையம். எவ்வளவு கேடுகிட்ட சமூகமாக அந்த சமூகம் மாறிக்கிட்டு. நல்ல கலாச்சாரமா இது. ஐவிஎஃப் அதுக்குள்ள பெரிய இருக்கு சப்ஜெக்ட், ஹராம்லாம் இருக்குது. விபச்சாரம் மேட்டெல்லாம் அதுக்குள்ள என்ன செய்யுதுன்னா இன்னொருத்தனுடைய கலிதத்தை உயிரினம் எடுத்து இன்னொரு அந்நிய பெண்ணுடைய சினை முட்டையை வச்சு குழந்தை பெற்று தரம்ட்டு எவ்வளவு கோல்மான்லாம் பண்ணிக்கிறதுக்கா. இதுல போய் இந்த சமுதாயம் அது நடத்துற நிர்வாகம் முஸ்லீம் நிர்வாகமா இருக்கு. பல பேர் இது எப்படி இஸ்லாமா இருக்கும்? எவ்வளவு பெரிய இதெல்லாம் ஒரு ஈனத்தனமான அசிங்கமான மானத்துக்கு இழுக்கான செயல் இல்லையா? இது ஒரு நாகரிகமா, இது ஒரு பெரிய நாங்க வளர்ச்சி சயின்ஸ்ல பெரிய வளர்ந்துட்டோம் அப்படின்னு ஒரு மருத்துவத்துறையில பீத்துறோம்னா பண்பாடு சீரழிஞ்சினர், குடும்பங்கள் நாசமா போன்றது, சமூகம் உடையுதுன்னு இருக்கும். பாசம் இல்லாத நேசம் இல்லாத தப்பான சமூகமாக உருவாகுவாங்கடா இருக்கும். இது எப்படி வருமா? அப்படி என் மனைவி நானும் என்பது ஆடாயிட்டான், ஒத்த ஆடை. ஒரு உள் ரெண்டு உள்ளமா இருந்தாலும் ரெண்டு மிங்கிள் ஆயிடுச்சுன்னா ஒரே மெர்ஜ் ஆயிடுச்சு, ஒரே ஜெனட்டிக். அதுல இருந்து மாறி எவன்ட என்னன்னு தெரியாம அப்பம் பேர் தெரியாம வளர்க்கணுமா? இது நல்ல நாகரிகமா? இது என்னத்தை நோக்கி இந்த சமுதாயம் போய்கிட்டு இருக்கு? அப்ப இதெல்லாம் தப்பான பழக்கம். இன்றைக்கு இருக்கிற இந்த சமூகம் தப்பான இதை அது மாதிரி குடும்பத்தை பிள்ளையை பார்க்கறதுல பெற்றோர்கள்ட்ட அசால்ட்டு இன்னைக்கு பார்த்தா ரொம்ப மோசமான செய்திகளா இருக்கு. கத்தனா பண்ணி ஒரு பிள்ளையை போட்டிருக்கிறாங்க. சென்னையில் நடந்த சம்பவம். இந்த அம்மா தான் டிவி பார்க்க அது பார்க்க நாடகம் மொழி பார்த்துக்கிட்டே இருக்கு. பார்த்தா கத்தனா பண்ணிட்டு போன அந்த பிள்ளை படுத்து கிடக்குது, பூனை கடிச்சிட்டு போயிடுச்சு. எவ்வளவு பெரிய இழப்பு அந்த பெற்றோர்களுக்கு. போய் அதை ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு வேதனை, ரண வேதனை. அதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் போட்டு அது பிரச்சனையாகி செப்டிக் ஆகி ரணம் தானே. பிள்ளைய கத்தனா பண்ண பிள்ளைய கூட உனக்கு பார்க்கறதுனா நீ எதுக்கு அம்மா இருக்க, ஏன் புள்ள பத்த நம்ம பாசையில கேட்க இருந்தா புள்ள பத்தா போதுமா? அல்ல கேட்பானால இந்த கேள்வி. பிள்ளை பத்து உனக்கு பிள்ளை பாக்கியத்தை நான் தந்தன, ஒழுங்க வளர்த்தையா, பொறுப்போட நடந்தையா? முதல்ல பிள்ளை இல்லாத போய் கேட்டுப்பாரு, பிள்ளைக்காண்டி என்ன கஷ்டப்படுறான், மன உளைச்சல் இருக்காமடு தந்த பிள்ளைய ஒழுங்கா பார்க்கலாம். அல்ல பொறுப்பு மீறலாம். குடும்பங்களுடைய மகிழ்ச்சி நாசமா போறதுக்கு பொறுப்பு. இதை வெளிநாட்டுல இருந்து கேள்விப்படுற கணவனுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். வெளியே சொல்லி அழுக முடியுமா? கொண்டாட்டி டிவி பார்த்தா அதனால என் பிள்ளையுடைய கத்தனா உறுப்பை பூனை கடிச்சிட்டு போயிடுச்சு அப்படி ஒரு கிண்டல் பண்ண மாட்டானா? அவனுடைய மானத்துக்கு இது இழுக்கு இல்லையா புருஷங்காரத்துக்கு? அதை விடவா பிள்ளைய பார்க்கறது கூட எனக்கு நாடகம், டிவி, செல்போன், யூடியூப் பெருசா போச்சு. என்ன சமூகமா இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் பண்பாடு மிக்க சமூகமா? இது ரசூலா உருவாக்குற சமூகமா இப்படி இருக்கணும்? அப்ப இதெல்லாம் நம்ம பாக்குறோம். நிறைய செய்தி தனி குறிப்பே இருக்குது. தண்ணீர் வாளிக்குள்ள ஒரு புள்ள போய் விழுந்து, ஒரு பொம்பளை புள்ள ஒரு 4-5 வயசுக்குள்ள தண்ணிக்குள்ள போய் விளையாண்டு வாளிக்குள்ள விழுந்து குப்புற விழுந்து செத்து மிதக்கு. அம்மா மாதிரி டிவி பார்த்துட்டு இருக்கா காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும். பிள்ளைய காலத்தால கக்கூசுக்குள்ள கிடக்கு, பாத்ரூமுக்குள்ள செத்து கிடக்கு. ஒரு புள்ள மாடியில ஏறி ஒரு 6 வயசு பையன் மேல மொட்டை மாடியில விழுந்து அந்த புள்ள 3 நாள் போன ஊறி உடம்புலாம் சதெல்லாம் நாரி. அதுக்கப்புறம் அவன் போட்டா வெத்தலையில மை போட்டு பார்க்கறான். சென்னையில் நடந்த சம்பவம். வெத்தலையில மை போட்டு, திருவள்ளூர் மாவட்டத்துல மை போட்டு புள்ள கிழக்கினிக்கே தேடுங்க. மொட்டை மாடில செத்து புள்ள பாடி டிஸ்போஸ் ஆகி சுமல் வந்த பிறகும் போய் பார்த்தாங்க. போலீஸார் கண்டுபிடிச்சாங்க அந்த பாடி. இவ்வளவு அம்மா கரியா? இப்படி ஒரு சமூகத்துல நாம இருக்கிறோம். எவ்வளவு பதவிப்பான ஒரு செய்தியா இருக்கு. பிள்ளைகளை வளர்ப்பதோட உங்களுக்கு என்ன வேற வேலை? அதுல கவனம் செலுத்தி இருந்தால் கண்ட கல்ச்சடையும் போய் ரீல்ஸ் பாக்குறேன், அதை பாக்குறேன்னு சொல்லி அந்நிய உறவுக்குள்ள போய் விழுகிற நிலைகள் வருமா? இது குடும்பத்துக்கு மகிழ்ச்சியான செய்தியாது.
இதுல இருந்து சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டாமா? அப்ப குடும்பவியல் என்றால் சும்மா வெறுமனே புருஷன் பொண்டாட்டி இல்லறங்கள் இது மட்டும் கிடையாது. பொறுப்பை உணர்ந்து செயல்படுறது தான் முக்கியமான சப்ஜெக்ட். பொறுப்புகள் இருந்து தவறுகிற பொழுது குடும்பம் சீரழியும். நாளைக்கு இந்த பிள்ளைகள் இப்படி உருவாகி ஒரு பொறுப்பற்ற பிள்ளைகளாக, முடிவெடுக்க தெரியாத பிள்ளைகளாக இந்த சமூகமே பின்னடைவை சந்தி. நல்ல தலைவர்கள் இந்த சமூகத்தில் கிடைக்க மாட்டாங்க. குடும்பவியல்ங்கிற தலைப்பு நாட்டை பாதுகாக்கிற தலைப்பு. அதுக்கு நம்ம கிட்ட தெளிவு இருந்தால் தான் இந்த சமூகம் உருப்படியாகவும் இதை பார்க்கணும். நோன்பு வைக்க சகாபை பெண்மணிகள் கற்றுக் கொடுத்தாங்க. மார்க்கத்தை சின்ன வயசுல இருந்து கற்றுக் கொடுத்த சகாபை எப்படி வளர்த்துக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு இஸ்லாம் கடையில் வந்து வரைக்கும் இந்த இஸ்லாம் பரவி இருக்கு. சகாபாக்கள் இங்க ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா, கேரள கடல் வழியாக வந்து சகாபாக்கள் இந்தியாவுக்குள்ள வந்து வாணிபத்தின் மூலமாக ஷாபி மஹல்லா முழுக்க எப்படி வந்துச்சு? சகாபாக்களுடைய வாணிப குழுக்கள் மூலமாக வந்திருக்கு இஸ்லாம் இந்தியாவுக்குள்ள. இப்படித்தானே மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து அரபிக்கடல் வழியாக இப்படியே வந்ததுனாலதான் கடையென்னும் இஸ்லாம் அப்படின்னு வரலாறு பார்க்கும். தெற்கே இருந்து இஸ்லாம் வளர்ந்ததுக்கு காரணம் ஒண்ணு, நார்த்ல இருந்து இஸ்லாம் வந்ததுக்கு காரணம் வேற ஒரு ஸ்டேட். ரெண்டு வரலாறு இருக்குது. இஸ்லாமுக்கு இந்தியாவுக்கு கேட் இருக்கு, டபுள் வே. ஒன்னு தெற்கு, இன்னொன்று நார்த்து. கல்கட்டா வழியா மருத்துவம், ஆன்மீகம், பண்பாடு, கலாச்சாரம் எதா இருந்தாலும் கல்கட்டா வழியா வரும். இன்னொன்று அரபிக்கடல் வழியா வரும். ஷாபி மஹல்லாங்கிற கான்செப்ட் இந்தியாவுக்குள்ள தெற்கு மாநிலங்களில் தென் தமிழகத்தில் வந்த காரணம் கேரளக்கரை வழியாக சகாபாக்கள் இங்க வரைக்கும் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற வரலாறை பார்க்கணும். இங்க வந்து அவங்களை குடும்பங்களை உருவாக்கி, அப்போ இங்க வரைக்கும் இஸ்லாம் வந்திருக்குன்னா அவங்க பிள்ளைகளை எப்படி வளர்த்துருப்பாங்க, எப்படி உருவாக்கியிருப்பாங்க? இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாக, தலைவர்களாக உருவாகி இருக்கிறாங்க சகாபாக்கள். சின்ன வயசுல நோன்பு வைக்க கற்றுக் கொடுப்பாங்க. யார்? ருபை பின்த் முஅவ்வித் என்ற சஹாபி பெண்மணி அறிவிக்கிறாங்க. சஹீஹ் புகாரில 1960வது செய்தியா பார்க்கிறோம். ஆஷூரா நோன்பு வந்து முதல்ல கடமையான நோன்பா இருந்துச்சு. ரமலான் நோன்பு வருவதற்கு முன்னாடி ஆஷூரா நோன்பு தான் ஃபர்லா இருந்துச்சு. எப்போ ரமலான் நோன்பை அல்லாஹ் கடமையாக்குனானோ ஆஷூரா நோன்பை அல்லாஹ் வந்து ஸ்டாப் பண்ணி சுன்னத்துன்ட்டான். ஆஷூரா நோன்பு வந்து என்ன அர்த்தம்னா, நோக்கம் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம அல்லாஹ் கடலை பிளந்து காப்பாற்றி ஃபிரௌனுடைய கூட்டத்தார் அழிச்சானே, அந்த கடலை காப்பாற்றப்பட்ட பிறகு ஆஷூரா 10 முஹர்ரம் 10ஆம் நாள்ல நடக்கும். அதற்காக அல்லாஹ் உயிர் பிச்சை கொடுத்ததற்காக, நன்றி செலுத்துவதற்காக மூசாவை ஈமான் கொண்ட நபித்தோழர்களும் வச்ச நோன்பை தான் அல்லாஹ் நம்ம சமுதாயத்துக்கு கடமையாயிருக்கும். ஈசா சமுதாயத்துக்கு கடமை, நம்ம சமுதாயத்துக்கு கடமை. யூதர்கள், கிறிஸ்தவர்கள், மஜூசிகள் எல்லாருமே இந்த நோன்பை பத்தி தெரிஞ்சிருந்தாங்க. மக்காவாசி, மதினாவாசி அம்பிட்டு பேர் இந்த நோன்பை நோட்டுருக்கிறாங்க. அப்ப இது ஃபர்து மாதிரி இருந்துச்சு. இந்த நோன்பை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. குன்னா நசூமு பாக முசவிமு சிபியான. பிறகு நாங்கள் வந்து இந்த நோன்பை கற்றுக் கொடுத்தோம். நாங்கள் நோன்பு நோட்டும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தோம். அப்போ பிள்ளைகளை அழுகும் போது பசியில நாங்களே ஹோம்மேட் வீட்டிலே என்ன செய்வோம்னா, பஞ்சை வச்சு பழைய துணிகளை வச்சு பொம்மை செஞ்சு பிள்ளைகளை அழுகும் போது அழுகையிலிருந்து அவங்கள என்ன செய்வோம், டைவர்ட் பண்ணி இஃப்தார் வரைக்கும் அழுகை அடக்கி நோன்பு வைக்க கற்றுக் கொடுத்தோம். ஒரு நோம்பு 2 நோம்பு தான். 9, 10 முஹர்ரம் மாசம் நோன்பு வைக்கிற சுன்னத்தான் நோம்பு. இது சஹாபிய பெண்மணிகள் பிள்ளைகளை கற்றுக் கொடுத்துருக்காங்க. மார்க்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா போதிக்கணும். வீடுகளில் சுன்னத்து தொழுவு சிறப்புங்கிறாங்க, வீடுகளில் திக்ர் செய்யணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களுக்கு சொல்றாங்க, அல்லாஹ்விலிருந்து வருகிற ஹிக்மத்தையும் இந்த கிராத்தையும் நீங்கள் வீட்டில் ஓதுங்க என்று குர்ஆன் சொல்லுது. உங்களுடைய வீடுகளை மைத்தாங்குலை ஆக்காதீங்க. உங்களுடைய சில தொழிலாக வீடுகளில் தொழுவுங்க. எந்த வீடுகளில் சூரத்துல் பக்கராவும் ஆலாம்ரான் இல்லையோ அந்த வீடு மைத்தாங்குலை என்று பெருமானார் சொல்றாங்க. பைத்துல் ஹரீப், பாலடைந்த வீடுகள். ஏன் சொன்னாங்க? இதெல்லாம் இஸ்லாமிய பண்பாட்டில் குடும்பம் வளர்க்கப்படும். யாருடைய பொறுப்பு? தாயுடைய பொறுப்பு, பெண்ணுடைய பொறுப்பு. இதை கவனி. ஆண் சம்பாத்தியத்துக்கு போயிடுவான். இதெல்லாம் உங்கள்கிட்ட நாங்கள் பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போனா அந்த பொறுப்பை பற்றி அல்லாஹ் கேட்பான். எங்கள்கிட்ட நீங்க மறைச்சிடலாம். அல்லாஹ் கேட்டா என்ன பதில் சொல்ல போறீங்க? அல்லாஹ் கேட்பானா இல்லையா? குடும்பவியல் சப்ஜெக்ட்ல இது க்ளோஸா போயிடுச்சு. இது பாரம்பரியம், பண்பாடு நாசமா போறது காரணம் இதெல்லாம் பட்டு ஏற்பட்டுக்கிற தொய்வு. இதுக்கப்புறம் சகிப்புத்தன்மை, நிதானம் ரொம்ப முக்கியம். கணவன் மனைவிட்ட என்னதான் இருந்தாலும் மைனஸ் பிளஸ் தெரியும். நீங்க எவ்வளவுதான் விரும்பி தேர்வு செய்தாலும் கணவன் மனைவியை, நம்ம என் பொண்டாட்டி இங்கிலீஷ் பேச நினைப்போம், என் பொண்டாட்டி ஹிந்தி தெரியணும், என் பொண்டாட்டி எழுத்தாளராக இருக்கணும், பெரிய கவிஞராக இருக்கணும், என் பொண்டாட்டி அப்படி பிசினஸ் மேக்னட்டாக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படிலாம் ஒருத்தர் ஒரு கற்பனை இருக்கும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பனை இருக்கும். அதெல்லாம் நடக்காது. 90% வேற மாதிரி இருக்கும். அல்டிமேட்டா இருக்கும். அது எப்படி இருக்கும் கேட்டா, நம்ம எதை நினைச்சோம் அதுக்கு நேரம் சாப்பிட்டா நினைச்சிருப்போம், அது ரொம்ப ஹார்டா இருக்கும். ஒன்று என்னன்னா, நல்லா சமைக்கணும்னு நினைப்போம், ரசம் வைக்கிறது எப்படி நம்மகிட்ட கருத்து கேட்குற டீமா இருக்கும். ஒன்றுமே செய்ய வெண்ணி போடுறது எப்படின்னு கேட்கப்பா, வெண்ணி போடுவது எப்படி, அதுக்கு 1 மணி நேரம் நம்ம படம் எடுக்கணும். வெண்ணி போட என்ன செய்யணும்? முதல்ல அடுப்பை பற்ற வைக்க வேண்டும். அடுப்பை சும்மா பற்ற வைக்கிறதா, பானையை வச்சுட்டு பற்ற வைக்கணும் கேட்பா. வீடியோ போட்டு கொடுக்கணும், இப்படிதான் வெண்ணி போடணும். இப்படி கேட்டகரியெல்லாம் கொண்டாட்டி வந்து அமைஞ்சிருவா. உண்மை செய்ய முடியாது. புருஷனும் அமைஞ்சிருவான். ரொம்ப சுத்தத்தை எதிர்பார்ப்போம். ஒழுங்கா பல்லு தைக்க தெரியாம பல்லு தைக்க மாட்டான். என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். பல்லு தைக்கிறது எதுதான் மார்க்குங்க, நான் சொல்றது பொய்க்கில்ல. எதிர்பார்த்த மார்க் 100% ரெஸ்டா கூட மனைவி அமையாது. இது மனித இயல். இஸ்லாம் சொல்லுது இப்படி. அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, பொருந்திக்கங்கன்றாங்க. சொல்றாங்க
நீங்கள் வெறுக்கத்தக்க எத்தனையோ குணங்கள் இருந்தாலும் விரும்பத்தக்க பல குணங்கள் இருக்கு. நீங்கள் லிஸ்ட் போடணும். மனைவிட்ட என்னென்ன வெறுக்கத்தக்க குணங்கள், இதெல்லாம் விரும்பத்தக்க குணங்கள், கணவன்கிட்ட இதெல்லாம் விரும்பத்தக்க குணம். இப்படி லிஸ்ட் எடுத்தா நிச்சயமா கண்டிப்பா ஒரு 10 வருஷம் வாழ்ந்த கணவன் மனைவி விரும்பத்தக்கதான் நிறைய இருக்கு. 70-80%. வெறுக்கத்தக்க ஒரு 20 இருக்கத்தான் செய்யும். ஒண்ணுமே செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷாவா இருந்தாலும் கதீஜா ரலியல்லாஹு இருந்தாலும் மனுஷன் வந்துட்டால் வேற வேற டிசைன்ல தான் இருப்பாங்க. அப்ப வெறுக்கத்தக்கதும் விரும்பத்தக்கதும் எது அதிகம் என்று நாம பார்த்து அதை மனம் மகிழ்ந்து கொள்ள வேண்டும், பொறுத்துக் கொள்ள வேண்டும். தவிர அதை போய் டார்ச்சர் பண்ணி சொல்லி காட்டி இதுல ஆம்பளை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஐயப்பா, அது 50 வயசுக்கு மேல உள்ள ஆம்பளை இருக்கானே, அவன் படாத பாடு இருக்க பெரிய பாடு. எல்லாத்தையும் சொல்லி காட்டி கடைசியில் அவன் பக்கத்துல கணவன் மனைவி நெருக்கம் இல்லாத வாழ்க்கையா பேசு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அவங்க மனசுல அவ்வளவு பாரத்தை வச்சிருக்காங்க. 50 வயசு மேல உள்ள ஆண்கள்கிட்ட போய் கேட்டோம்னா அவங்களுடைய வாழ்க்கையில சூனியமான்னு நினைக்கிறாங்க. இதையெல்லாம் நாங்க என்ன செய்யணும்டா மாற்றணும். கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள் வரத்தாண்டி எவ்வளவுதான் இருந்தாலும் முந்தி பிந்தி பேசுவாங்க, மாற்றி பேசுவாங்க, பொய் சொல்லிடுவாங்க, சில நேரம் கால் புணர்வுல பேசிடுவாங்க, டீம் ஒர்க் பண்ணிடுவாங்க. டீம் ஒர்க் அக்காவோட தங்கச்சியோட மாமியாரோட மருமகளோட யாராவது போட்டு கை ஓத்து கொண்டு நம்மள என்ன செய்து பந்தாடுறது, இதெல்லாம் நடக்குமாட்டா நடக்கும். ருசுலா வீட்லேயும் நடந்துச்சு. இப்போ இதுக்கு என்ன தீர்வு? அவசரப்பட்டு என்ன முடிவு இருக்காது, நிதானமாக கையாளு. சரியா தப்பா என்று சில நேரங்களில் தவறாக இருந்தாலும் சகிப்புத்தன்மையோட அணுகுங்க. மனுஷன்டா இந்த கேட்டகரியில தான் இருப்பான், குறைகள் இல்லாதவர் கடவுள் மட்டும்தான் என்கிற இதை தௌஹீத். குறைகளே இல்லாத ஒரு ஆள் யாரு? அல்லாஹ் மட்டும்தான். குறைகளோடு தான் மனுஷனை படைச்சிருக்கான்னு முதல்லயே மனசுல ஒரு தீர்மான சித்தாந்தத்தை வகுத்துட்டோம்னா, குறையோடு தான் மனுஷன் இருக்காம்னா அந்த குறையை போய் சொல்லி காட்டுற அது சரி பண்றதுக்கு என்ன வழியத்தானே பார்க்கணும். அதையே சொல்லி காட்ட உனக்கு எப்ப பார்த்தாலும் சோம்பேறி, எப்ப பார்த்தாலும் சோம்பேறி. பலவர் ரொம்ப திறமைசாலியா இருப்பான். சோம்பேறி நம்ம நினைப்போம் பெரிய திறமைசாலி இருப்பான். இன்னும் சொல்ல போனா தப்பா இருந்துக்காது, அக்கா எல்லாரும் சோம்பேறி ஆயிருங்க அப்படின்னு முடிவெடுத்துக்காது. சோம்பேறியின் சிறப்பு பேச முடியாது. நிறைய சோம்பேறியில இருக்கவங்க கண்டுபிடிப்பாளர்களா இருக்காங்க. ஐன்ஸ்டீனா இருக்கட்டும், அவங்களுக்கு மற்ற வேலையெல்லாம் சேர்த்துரு. ஐன்ஸ்டீன் போய் எப்படி டீ போடுன்னு கேளுங்க, டீயாவது மண்ணாவது போடாண்டுருவான். அவன் வேலை ஃபுல்லாக பல்ப் எப்படி எறியணும், அது எப்படி வேலை இந்த மண்டை வேலை செய்யணும், போய் டீ குடிக்கிறது எப்படின்னு கேட்டால் திருக்கு நம்மள்ட்ட திருக்கு மாதிரி பார்ப்பான். அப்போ நிறைய கண்டுபிடிப்பாளர்கள்ட்ட வந்து எப்படி இருப்பாங்க கேட்டால் ரொம்ப சோம்பேறி. ஒழுங்கு குளிக்க மாட்டான், தொட மாட்டான், பல்லு தேய்க்க மாட்டான், முடி வெட்ட மாட்டாங்க. பாருங்க நிறைய பேர் உண்மை நான் பொய் சொல்லல. சோம்பேறிகள்கிட்ட வந்து திட்டமிடுதல் இருக்கு நிறையா. ஒரு நாட்டை ஆடுற மன்னர் பெரும்பாலும் போய் உழைக்கணும்னா தேவை, சோம்பேறியா இருந்தா போதும். கண்காணிச்சு படுத்துக்கிட்டே கண்காணிச்சா போதும். திட்டம் போட்டு எப்படி கண்காணிக்கணும், எப்படி வேலையை தெரிஞ்சாண்டு போதும். அதான் நிர்வாகம். மேட்டர் என்னண்டா சோம்பேறி அவன்கிட்ட ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும், அவன்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குது அதை பார்த்து என்ன செய்யணும்டா, அதை பார்த்து அதாவது அவனை தூண்டணும், ஸ்டெபிலைஸ் பண்ணணும். அவனை வந்து என்ன செய்யணும்னா ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ஆக்கி அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கணவன் மனைவி தேர்வு செய்யணும்னா அந்த வாழ்க்கை மகிழ்ச்சி. இன்னும் சிலதை வந்து கொஞ்சம் ஹியூமரபிளாக எடுத்துக்கணும். அதாவது கொஞ்சம் சிரிப்பு நகைச்சுவை உணர்வோடு அணுகக்கூடிய ஆற்றல் இருந்துச்சுன்னா எவ்வளோ கடினமான நிலைகளையும் சிரிப்போடு அந்த இடத்த செய்யலாம். கர்நாடக மாதிரி அணுகலாம். அணுகலாம்ல. மகாராஷ்டிரா ஒரு அமைச்சர் சொன்னாரு, தலையை சீவி விடுவோம் 10 லட்சம் ரூபா அப்படின்னு கலைஞர் என்ன செஞ்சாங்க சொல்லிட்டாங்க. 10 லட்சம் ரூபா தலையை சீவினா 10 லட்சம் ரூபா அப்படின்னு கலைஞர் என்ன செஞ்சாரு, என் தலையை நானே சீவ முடியாது அப்படின்னு. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு கதை. 20 வருஷம் ஆச்சு என் தலையை சீவி அப்படின்னு முடியலன்னு வழுக்கையா இருக்கு. எவ்வளவு திறனான மேட்ர எவ்வளவு நாசுக்க சொல்ல சரிண்ணா. சில நேரம் நோ கமெண்ட்ஸ், ரொம்ப ஏற்கமான கேள்வி கேட்டோம் வச்சுக்கலாம், எஸ் அப்படி சிரிச்சு விட்டுருவோம். அப்படின்னா தான் இதுக்கு பதில் சொல்ல விருப்பம் புரிஞ்சுக்கணும் பத்திரிகையாளர். இதெல்லாம் பெரிய பெரிய தலைவர்களை பாருங்க அப்படிதான் அணுகிருக்கிறாங்க. புரியுது. ஹிட்லர் இருக்கான, ஹிட்லரின் ரொமான்ஸ் ஒன்று எடுத்தோம்னா தனி புத்தகம். ஹிட்லருக்குள்ள இவ்வளவு ரொமான்ஸ் இருக்கா அப்படின்னு, எவ்வளவு டெரரான ஆளா இருந்திருக்கான், லட்சக்கணக்கானவா 6 லட்சம் பேரை கொண்டிருக்கான்னு படிச்சிருப்பேன். ஹிட்லரின் மர்மக்கம், ஹிட்லரின் கவிதை புலமை, ஹிட்லரின் ரொமான்ஸ், ஹிட்லரின் காதல், ஹிட்லரின் அன்பு என்று ஹிட்லர் எழுதிய கடிதங்கள் தனி பேஜ் 14 தலைப்பில் எழுதியிருக்கிறாங்க. ஹிட்லரை பத்தி போய் தேடி பார்த்தா ஹிட்லர் மிகப்பெரிய ஆளா இருந்திருக்கான், பெரிய தலைவர், சாதாரண தலைவர். அதனால ஹிட்லர் மாதிரி எல்லாம் துப்பாக்கி துப்புன்னு அர்த்தம் கிடையாது. பெரிய பெரிய தலைவர்கள் கொஞ்சம் ஹியூமரபிள் சென்ஸ்ல இருந்திருக்கிறாங்க. பெருமானாருடைய வாழ்க்கையில பல கட்டங்களை அப்படியே ஒரு நகைச்சுவை உணர்வாக சகிப்புத்தன்மை முக்கியமான அம்சம். இது மட்டும் புருஷன் முன்னாடி கிடைச்சிருச்சு இன்ஷா அல்லாஹ் சாவர வரைக்கும் எதனாலும் கையாண்டலாம். இந்த பழக்கத்தை கணவன் மனைவி உருவாக்கிட்டா, அவசரப்பட்டு பேசுறாங்க. இப்ப மனைவி பேசுறாளா, அமைதியா இருக்கணும், ஒண்ணுமே சொல்லாமல் நைஸா நவுண்டணும். சரியா? நம்ம வந்து நான் வக்கீலா மாற போறேன்னு மனைவிட்ட பேசினா கண்டிப்பா ஆம்பளையே தோப்பீங்க, கண்டிப்பா தோத்துருவீங்க, ஜெயிக்க முடியாது. தெரியுமா? அவங்களுக்கு வந்து ஞாபகம் சக்தி ரொம்ப கூட, உங்களுக்கு சிந்திக்கிற பண்பு கூட. உங்களுக்கு ஞாபகம் சக்தி கூட எப்படி தெரியுமா? எதையாவது ஒண்ணு வச்சு அங்க வச்சு எல்லாத்தையும் இழுத்து வச்சு கொண்டு வந்து வரிசையா நினைச்சுவாங்க. தோலை உரிச்சு 30 தடவை நினைச்சுவாங்க. உப்பு பண்ண
இந்த இந்த வந்து பெண்களுக்கு இயற்கையிலே அல்லாஹ் வழங்கிய தன்மை. சரியா? இது ஒன்று குறை சொல்றதுக்கான்னு சொல்லல, இயல்பு புரிஞ்சு நடந்துக்கணும். விவரம் தெரியாம போய் வாயை கொடுத்து மாட்டிக்க கூட. சரியா? இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அப்ப அப்படி பேசுறாங்களா நைஸா நவம்பர். சரியா? அதே மாதிரி ஆம்பளை பேசுறானா போய் நைஸா அமைதியா போய் இருந்துடணும். பேசும்போது ஒரு நாள் மாற்றி பேசும்போது மண்டை உடையும். சரியா? சட்டை கிளியும். சண்டையில கிளியாத சட்டை எங்க கிளியுமா இல்லை நடக்கும். தலா குறைக்கு போய் நிற்குது. நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். குடும்பங்கள் சமையல் கட்டில் நின்று தலாக்கு அப்போட்டுக்கு போங்கிறான். இப்படியே சொன்ன தம்பதிகள் வந்து அந்த அம்மா வந்து நம்ம நின்று அழுது கண்ணீர் வடிச்சு ஒரு டீல சீனி குறைஞ்சதுக்காண்டி என்னை தலாக்குறாங்க. இதெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு அவன் இவங்கிற அளவுக்கு அந்த அம்மா பேசு சபையில. எங்களுக்கு ஏமா கணவருமா கணவரா? அந்த அம்மா ஏன்ட்ட எவன் கணவன் அப்படி எங்கிட்ட கேள்வி. நாங்கள் அப்பதான் தெரிஞ்சப்ப இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு கணவன் மணிக்கு. உப்பு சப்ஜெக்ட் கூட உப்பு கண்டம் ஆயிரம் போலுக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்பதான் தெரிஞ்சிச்சு இவ்வளோ பெரிய டேஞ்சரான ஒரு சப்ஜெக்ட் இது. நம்ம கரெக்டா இந்த சமூகத்துக்கு வழி நடத்த வேண்டியது. அப்ப இதெல்லாம் வெற்றியினுடைய ரகசியம். சிரமங்களை எளிதான வடிவங்கள்ல மாத்துங்க. சிரிப்படம் வந்து ருசுல்லா படங்க. யூதர்கள் வந்து ருசுல்லாவுடைய வீட்டுக்குள்ள வர்றாங்க. வரும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லும்போது அஸ்ஸாமு அலைக்கும், நாசம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும், சாவு உண்டாகட்டும் தான். ருசுல்லா என்ன செய்றாங்க? நாசுக்கா வாலைக்கும் அப்படின்னு உங்கள் மீது உண்டாகட்டும். அல்லாஹ்வின் தூதராக அந்த துவா சொல்றாங்க. ஆயிஷா அலி என்ன தெரியுமா செய்றாங்க? இந்த வீட்டுக்காரன் மேல இப்படி சொல்லிச்சா லானத்துல்லா அலைக்கும் கலபத்துல்லாஹி நாசமா குடும்ப நாசம் எல்லாரும் நாசமா அப்படி இப்படின்னு எள்ளும் கொள்ளுமாக ஆயிஷா அலி போட்டு பொறிஞ்சிருந்தாங்க. ருசுல்லா சொல்றாங்க ஆயிஷா நிறுத்து. ஆனா ரசூலுல்லாஹ் நான் அல்லாஹ்வுடைய தூதர், அவங்க பிரார்த்தனை செய்ததை அல்லாஹ் ஏற்பானா? நான் பிரார்த்தனை செய்ததை அல்லாஹ் ஏற்பானா? எளிமையாயிரு. இன்னல்லாஹ் ரஃபீக்குன் யுஹிப்புர் ரிஃப். அல்லாஹ் மென்மையாளன், மென்மையை நேசிக்கிறான். எதிரியாக இருந்தாலும் வீடு தேடி வந்திருக்கான். மரியாதையா மென்மை வலைக்கும் தான் முடிஞ்சு போச்சு. உங்கள் மீது உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் இருந்தாலும் உங்கள் மீது உண்டாகட்டும். அஸ்ஸாமு அலைக்கும் நாசம் இருந்தாலும் வலைக்கும் முடிஞ்சு போச்சு. ரொம்ப எளிமையா முடிச்சுக்கிறது போட்டுட்டு வளவலன்னு பேசிக்கியம்மா பேசாத. ஆயிஷா ரலியல்லாஹு கண்டிக்கிறாங்க. இதே மாதிரி ஆயிஷா ரலி ரொம்ப லேசப்பட்டால் கிடையாது. 2 டீம் ருசுல்லாவுடைய மனைமார்கள். ஒரு டீமுக்கு கேம்பஸ் கேங்குக்கு தலைவர் ஆயிஷா ரலி, இன்னொரு டீமுக்கு தலைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு ஹப்ஸா எல்லாம் அந்த டீம்ல தான் இருந்தாங்க. இதெல்லாம் வந்து அடுத்த டீமாக்கும் லேசப்பட்ட கேம்பஸ் கிடையாது. அங்கே இங்கேயும் சகக்கலத்தி சண்டை அப்படிப்பாங்க. 2 மனைவி இருந்தா மத்தள மாதிரி அங்கே ஒரு அடி விழும் இங்க ஒரு அடி விழும் இப்படி மாதிரி 2 டீம் முடியுமா? 12 கல்யாணம் 11 மனைவி கதிஜாவுக்கு அப்புறம் பார்த்தா இவங்க என்ன செய்றாங்கன்னா ஆயிஷா ரலியுடைய டேம் அன்னைக்கு தங்க வேண்டியது ரசூலுல்லாஹ்வுடைய நாள் தங்க வேண்டியனால ஆயிஷா ரலி அப்ப பார்த்து ஹப்ஸா ரலி அந்த குடும்பத்து அந்த எதிர் டீம்ல இருந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸை வச்சு ஒரு தட்டில் வச்சு கொடுத்து விடுறாங்க. கொடுத்தா இவங்களுக்கு வந்து என் டயத்துல இவங்களுக்கு தேவையா அப்படின்னு வந்த தட்டை ஒரே அடி வந்தாலும் ஐயா ஒரு அப்படி அபுகுரைகிற மாதிரி திண்ணை தோழர் விடுறாங்க. ஒரு அடி அடிச்சா தட்டு 2 பிறந்துருச்சு. ஸ்வீட்லாம் அப்படி பிறந்து பரவி கிடக்கு. ரசூலா ஏதாவது பேசியிருப்பாங்க. நானும் அப்படி ஹதீஸை படிச்சு எல்லாரும் தான் எடுத்து பார்த்தேன். எங்கிட்டாவது ஒருத்தர் ரசூலா ஒரு சவுண்ட் விட்டுருப்பாங்க. ஒரு சவுண்ட் இல்லை. பூனை மாதிரி மெதுவா நைஸா போய் ஸ்வீட்டை கையால் எடுத்து உடஞ்ச தட்டை பக்கத்தில் வச்சுக்கிட்டு மெதுவா இன்னொரு தட்டை உம்மாட்ட போய் ஒரு தட்டு வாங்கிட்டு வா. அந்த உமா ரொம்ப கோபமாயிடும். அது அந்த ஒரு தட்டு ஒரு நம்ம பாடு அங்கே வரும் டாக்டரை கிழிஞ்சிடும். ஒரு தட்டை எடுத்துட்டு வா ராசா அப்படின்னு சொல்லி அவரை போய் வேற ஒரு தட்டை எடுத்துட்டு வர சொல்லி நைஸா கொண்டு போய் கொடுத்துரு. சகாபாக்கள் லேசா வந்து எனக்கு ஒரு ஸ்வீட் தான் சொல்லி ரசூலா மெதுவா நைஸா தின்னுட்டு எல்லாத்தையும் கதையை ஒரு ஸ்வீட்டா முடிச்சுட்டு சகாபாக்கள் இதை பார்த்துட்டு பள்ளியாச பக்கத்துல வீடு தான் பள்ளியாச திண்ணை தோழரா ஆண்டு பார்த்துட்டு என்னடா ரசூலா வீட்டுல இந்த கூத்து நடக்குது. நம்ம ரசூலா முன்மாதிரி அல்லாஹ்வின் அகிலத்தின் அற்புடை அப்படி இப்படின்னு அள்ளி விட்டுக்கிட்டு தான் இங்க என்னடா அடியடி சட்டையா நடக்கு தட்டுலாம் 2ஆ பொழக்குது அப்படின்னு ஒட்டி ரசூலாட்ட வந்து ரசூலா புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்மளை தான் கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க அந்த கூட்டம் அப்படின்னு ஒட்டி ரசூலா மெதுவா ஆரம்பிக்கிறாங்க. நைஸா காரத் உம்முக்கும் அப்படிங்கிறாங்க. எப்போதுமே நிர்வாக திறமையா இருக்குது. பந்து அந்த பக்கம் தள்ளி விட்டு நம்ம எடுத்து கோல் போட நினைச்சோம்னா நம்ம தலையில விழுந்துடும் பொறுப்பு. அந்த பக்கம் தள்ளி விட்டோம்னா அவனே கோல் போட்டுக்குவான். அதான் திறமை. கடத்தி கொடுக்குறவன் தான் திறமைசாலி. கோல் அடிக்கிறவங்க கிடையாது. கடத்தி கொடுக்கறதான் வாழ்க்கை. நீங்க கோல் அடிக்க நினைக்காது. கணவனா இருக்கிற கோல் அடிக்க நினைக்காது. மனைவியா இருக்க கோல் போட நினைக்காது. கடத்திக்கிட்டே இருங்க பந்த. அது கோலை அடிக்காட்டாலும் ஓடிக்கிட்டே இருக்க ஜெயிச்சிருங்க இன்ஷா அல்லாஹ். என்ன மேட்சி வந்து என்ன செய்யணும்னா சமமா முடிஞ்சிடும். வெற்றி தோல்வி இல்லை அவ்வளவு முடியும். சந்தோஷம் பாதியாரு கிடைக்கும். ஜெயிக்கணும் நினைச்சிய செத்தைய சுண்ணமாயிடும். நடக்கவே நடக்காது. இங்க ரசூலா ஜெயிச்சாங்க. எப்படி தெரியுமா? ரொம்ப சர்வசாரம். எப்படி தெரியுமா? சகாபாக்கிட்ட சொன்னாங்க உம்மா ரோசம் வந்துருச்சு உமாவும் ஏன் பொண்டாட்டின்னு ரசூலா சொல்ல எப்படி சொல்றாங்க? உம்முல் மூமினின் நபிமார்களின் மனைவிமார்கள் நமக்கெல்லாம் அன்னைமார்கள் மூமின்களின் தாய்மார்கள். ரசூலா சொல்றாங்க உம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு, ரோசம் புத்துருச்சு.
அதனால தட்டு உடஞ்சிச்சு. சரியா? அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க வீட்லயும் சண்டை நடக்கும்ல, உங்க உமாவும் தட்டை உடைக்கும்ல, உங்க உமா தான்ப்பா இப்போ உடைச்சிருக்கு, உங்க உமா உடைச்சிருக்கு, என்னைய பார்க்காத அப்படின்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் எப்படி திருப்பினா பார்த்தீங்களா தோசை அப்படியே ஆப்பாயில ஆம்லெட்டா மாத்திர ஃபுல் பாயில் ஆயிடுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்துக்கு அப்படி காட்சி விட்ட உடனே அவங்க நம்ம உமா ரோசப்பட்டு வச்சுக்கிறாங்க, அவங்க கொண்டாட்டி ரோசப்பட்டுன்னு சொல்லல, உங்க உமா ரோசப்பட்டு பந்த நம்ம பக்கத்தில் தள்ளிட்டாங்களே, நம்ம உமா அப்ப எப்படி கோவப்படுறது, உமாட்டா அப்படித்தான் அப்படின்னு சகாபாக்கள் இந்த சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க. சப்ஜெக்ட் கிளியர் முடிஞ்சு வச்சு. இப்படிலாம் அணுகணும் புருஷ கொண்டாட்டி வாழ்க்கைய. தட்டையா உடப்பம் மவளா ஒண்ணு பாருன்னு இங்க போய் என்ன மைக் டைசன் மாதிரி குத்துறேன்டா சொல்லி முடிஞ்சிருச்சு. அதோட முடிஞ்சாங்க. தலாக்கில் கொண்டே திருப்பும். அதெல்லாம் அங்கேயெல்லாம் முஸ்லிம் காட்டக்கூடாது. நீ மல்யுத்தத்துல போய் காட்டு. பெண் எல்லா மைனஸ் பிளஸையும் தெரிஞ்சவா. நம்முடைய அந்தரங்கம் அகம் புறம் அனைத்தையும் அறிந்த ஒருவரிடத்துல நீங்க என்ன செய்யக்கூடாது, வாலாட்டம் என்ன செய்யண்டா நடக்க கதை முடியும். பெருமானாராக இருந்தால் கதை முடிஞ்சு. இப்போ இதை நாங்கள் கரெக்டாக முடியும். ஆயிஷா ரலி சொல்றாங்க இந்த செய்தியில, அதான் செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கோபத்தோடு பேசியிருந்தால் கூட பெருமானாரின் கோபம் முடிந்து விட்டது என்று நான் நினைத்திருப்பேன். பெருமானார் அமைதியாகவே சாதித்து விட்டார்கள். பெருமானாரின் உள்ளத்தின் கோபத்துக்கு நான் ஆளாகிவிட்டனோ என்று தினந்தோறும் வருத்தப்படுகிறேன் என்று ஆயிஷா ரலி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. சிந்திச்சு பாருங்க. அப்படி மனசால வருத்தப்படணும் ஒரு மனைவி கணவன். அதுதான் ட்ரீட்மெண்ட். இப்படிதான் இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான இடம். இதெல்லாம் நம்ம புரிந்து நடக்கணும். சகிப்புத்தன்மை மட்டும் வாழ்க்கையில் கிடைச்சிட்டா எந்த கட்டத்தை நம்ம செஞ்சலாம் தாண்டிடலாம். இப்படி நிறைய மனித இயல்புகளை பற்றி கணவன் மனைவிக்குள்ள புரிந்து கொண்டோம் என்றால் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்படி இப்படிலாம் ரசூலுல்லாஹ் சிரிப்பாக ஒரு சம்பவங்களை மாற்றினாங்க, விரும்பினதை எப்படி தேர்வு செஞ்சாங்க, மனைவியுடைய ஆசாபாசங்களை எப்படி பெருமானார் புரிஞ்சுக்கிட்டாங்க. சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும். ஒரு 40 வயசுல ஒரு மனைவிக்கு ஆசை வரும். திடீர்னு ஐஸ்கிரீம் சாப்பிட நினைப்பா. நம்ம நினைச்சுக்கிறாரு கிழவிக்கு ஐஸ்கிரீம் ஆசையாக இருக்கக்கூடாது. அவளுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும், பைக்கில் வச்சு கூட்டு போங்க. திடீர்னு என்ன செய்வா, உங்கள் கைக்குள்ளே போட்டு நடக்கணும்பா. நடந்தா அந்த புருஷங்க இதை நடக்க நல்லா நடக்கும். வீட்டுக்குள்ள மொட்டை மாடல நடங்க, பார்த்து நடங்க. மொட்டை மாடல ஏதாவது சிக்கலாக இருப்போது வீட்டுக்கு நடுவுல நடங்க. ஏதாவது கவனம் செதறிச்சுன்னா மண்டை போயிடும். சரியா? வீட்டுக்குள்ளே நடந்துக்காங்க. எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லணும். இதில் தலைப்பு பெரிய தலைப்பு. அதனால இதெல்லாம் மனிதனுடைய உணர்வுகளை புரிந்து நடக்க வேண்டிய அம்சங்கள் இருக்குது. அறிவை தாண்டிய உணர்வுகள் மனிதன்கிட்ட இருக்கனால உணர்வுகளை ஒருவர் மதிக்க கற்றுக்கொண்டோம் என்றால் இது போன்ற எந்த சம்பாஷணைகளும் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக அதை ஆய்விடும். சிரமங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக்கப்பட்டு நல்ல குடும்பங்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் வழிவகை செய்வானாக. வாகந்தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி வைக்கணுமா?